ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அஜாக் சைபர் செக்யூரிட்டி லிமிடெட். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ஸ்விட்ச் ஆன் யுவர் பிசி ஆர் கம்ப்யூட்டர். உங்களோட கம்ப்யூட்டர் வந்துட்டு பவர் பட்டன் ஆன் பண்ணும்போது பேக் எண்ட்ல வந்துட்டு என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் கைஸ். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் தென் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒன்ஸ் யூ ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆன் யுவர் பவர் பட்டன், இட் கோஸ் டு டூ ப்ராசஸ். ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் அண்ட் தென் எம்பிஆர். இந்த 2 ப்ராசஸ்க்குள்ள போவோம். இது என்னன்றதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். இது ஒரு செல்ஃப் டெஸ்ட் மாரி ஒண்ணு பண்ணும். ஓகேவா? அதுதான் போஸ்ட் அப்படின்னுவாங்க. இது என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை. ஸோ திஸ் போஸ்ட் ரன்ஸ் த்ரூ கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ் டெஸ்ட் விச் இஸ் பவர் சப்ளை. இந்த ஃபுல் கம்ப்யூட்டருக்கான பவர் சப்ளை வந்துட்டு எல்லாமே கரெக்ட்டா இருக்குதா அப்படின்றது ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். 2வது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பயாஸ்க்குள்ள போகும். பயாஸ் கெயின்ஸ் செல்ஃப் அவேர்னஸ். பயாஸ்னா எல்லாருக்கும் தெரியும். சாரி கைஸ், பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். நீங்க உங்களோட கம்ப்யூட்டர்ல பவர் பட்டன் ஆன் பண்ணும்போது F12 இல்ல டெலீட் கீலாம் கண்டினியூஸா பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு ப்ளூ ஸ்கிரீன்குள்ள போகும். அதுதான் பயாஸ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பயாஸ் கெயின் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் டெஸ்டஸ் ஃபார் CMOS RAM ஃபங்க்ஷன்ஸ். இந்த RAM ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கரெக்ட்டா வொர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்ணும். RAMனா எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் வாலடைல் மெமரி ஆஃப் டேட்டா. ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரிசிட்டிக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா வந்துட்டு ஸ்டோர் ஆகும். இட்ஸ் வாலடைல் டேட்டா. ஒன்ஸ் நீங்க பவர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, அந்த டேட்டா எல்லாமே எரேஸ் ஆயிரும் சிஸ்டம்ல இருந்துட்டு. அதுதான் CMOS. அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணும். CMOSனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிமெண்டரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர். ஒரு சிப் மாரி இருக்கும். அதுதான் இந்த CMOS. ஓகேவா? இது செக் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் செக் பண்ணும். 3வது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் செக் ஃபார் ஹார்ட்வேர் டிவைசஸ் சச் அஸ் CPU, ஹார்ட் டிரைவ், மதர் போர்ட். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிசி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிசிக்கு இந்த மானிட்டருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அ ஒரு கேபிள் கனெக்ஷன் இருக்கும். அந்த கேபிள் கனெக்ஷன் கரெக்ட்டா இருக்குதா? அண்ட் தென் இந்த சிபியூக்கான கேபிள் கனெக்ஷன் பேக்ல எல்லாமே கரெக்ட்டா இருக்குதா? உள்ள மதர் போர்ட்க்கான உள்ள மதர் போர்ட்க்கான கனெக்ஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கா? சிடி, டிவிடி அண்ட் தென் ஃப்ளாப்பி டிஸ்க் இதெல்லாம் கரெக்ட்டா இருக்குதா? அப்படின்றத செக் பண்ணும். இந்த 3த்துல ஏதாச்சும் ஒண்ணு ஃபெயில் ஆவுனா கூட நம்மளுக்கு ப்ளூ ஸ்கிரீன் எரர் வரும் கைஸ். ஓகேவா? நெறைய தடவ நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க கம்ப்யூட்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ணனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ளூ ஸ்கிரீன் எரர் வரும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் வந்துட்டு எதனா ஒண்ணு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, யூ வில் கெட் தட் ப்ளூ ஸ்கிரீன் எரர். அதான் இங்க சொல்லியிருப்பேன். தட்ஸ் வை யூ கெட் a ப்ளூ ஸ்கிரீன் எரர் வென் திஸ் டெஸ்டிங் ஃபெயில்ஸ் கைஸ். ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் பூட் ரெக்கார்ட் கைஸ். சாரி. இந்த மாஸ்டர் பூட் ரெக்கார்டுன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட் ஆஃப் ஹார்ட் டிஸ்க். இது ரொம்ப பெரிய டாபிக். நான் உங்களுக்கு சிம்பிளா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். மாஸ்டர் பூட் ரெக்கார்ட்னா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ. ஓகேவா? ஸோ ஓகே. நான் பெயிண்ட் எடுத்துட்டு நியூக்கு போய்க்கிறேன். கன்சிடர் இது ஒரு ஹார்ட் டிஸ்க் அப்படின்றது கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஒரு ஹார்ட் டிஸ்க். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் டிஸ்க்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு சி பார்ட்டிஷன்ஸ். ஓகேவா? இது சி பார்ட்டிஷன். அண்ட் தென் இது வந்துட்டு டி பார்ட்டிஷன். அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு இ, எஃப் இந்த மாரி பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஒரு பார்ட்டிஷனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பார்ட்டிஷன்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, விபிஆர் அப்படின்றது இருக்கும். அதாவது இந்த டிஸ்க்க வந்துட்டு மேனேஜ் பண்றது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெசிஃபிக் பார்ட்டிஷன் வந்துட்டு மேனேஜ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெசிஃபிக் விபிஆர். அதாவது விபிஆர்னா வால்யூம் பூட் ரெக்கார்டுவானுங்க. வால்யூம் பூட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பார்ட்டிஷனுக்கான ப்ராசஸ் எல்லாமே ஃபங்ஷன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விபிஆர். இதுக்கு ஒரு விபிஆர் இருக்கும். இதுக்கு ஒரு விபிஆர் இருக்கும். தென் இதுக்கு ஒரு விபிஆர். இந்த மாரி எல்லாத்துக்கும் விபிஆர் இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செக்டார்ல வந்துட்டு ஒரு ஹார்ட் டிஸ்க்ல ஃபர்ஸ்ட் செக்டார்ஸ். ஹார்ட் டிஸ்க்ல வந்துட்டு செக்டார், சிலிண்டர்ஸ் இந்த மாரி நெறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம இப்ப கன்சிடர் பண்ண வேணாம். இதுதான் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் செக்டார். இது வந்துட்டு விபிஆர். பட் இங்க இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எம்பிஆர். அதாவது மாஸ்டர் பூட் ரெக்கார்ட். ஓகேவா? சாரி. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் பூட் ரெக்கார்ட். இவன் தான் வந்துட்டு தலைவன். ஓகேவா? இவனுங்கள எல்லாமே ஆர்கனைஸ் பண்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்டர் பூட் ரெக்கார்ட். இது ஒரு பார்ட்டிஷனையும் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்றது விபிஆர். பட் இந்த மொத்த ஹார்ட் டிரைவ் இந்த மொத்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாரையும் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்றவன் தான் வந்துட்டு இந்த எம்பிஆர். கன்சிடர் இது இன்னும் புரியலன்னா, நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன். ஒரு போர்ப்படை மாரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த போர்ப்படை நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிஸ்க். ஓகேவா? இது போர்ப்படை நேம் வந்துட்டு ஹார்ட் டிஸ்க். இதுதான் வந்துட்டு சோல்ஜர்ஸ். இந்த சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ் இவனுங்க தான் வந்துட்டு சோல்ஜர்ஸ். இவனுங்கள அழிச்சா கூட இந்த சி டிரைவ், டி டிரைவ் இந்த சோல்ஜர்ஸ் அழிச்சா கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் பண்ணி ஜி டிரைவ், நெக்ஸ்ட் எஃப் டிரைவ், சாரி எஃப் நெக்ஸ்ட் ஜி டிரைவ் இந்த மாரி நம்ம எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இந்த எம்பிஆர் இவன் தான் கிங். இந்த கிங் அழிச்சிட்டா வந்துட்டு
இந்த சி டிரைவ் இருந்தாலும் ஒன்று தான், இந்த ஜி டிரைவ் இருந்தாலும் ஒன்று தான். இட்ஸ் வேஸ்ட். ஸோ இந்த எம்பிஆர் இந்த மொத்த ஹார்ட் டிஸ்க் வந்து இவங்களோட மொத்த பார்ட்டிஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த எம்பிஆர். இதான் எம்பிஆருக்கான டெஃபனிஷன் கைஸ். ஓகேவா? இவங்க எல்லாரையும் இந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாரையும் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வழி நடத்துறது. ஓகேவா? ஸோ உள்ள வந்துட்டு ப்ராசஸ் நடக்கும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். இப்போ அது டீடைல்டா போகும் சொன்னா. ஓகேவா? இதுதான் எம்பிஆர். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் எம்பிஆர் அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எம்பிஆர்ல இப்போ என்ன நடக்கும் அப்படின்றத சொல்றேன். ஸோ அதான் இங்க சொல்லியிருப்பேன். இது பேசிக் பூட் ரெக்கார்ட். ஸோ இங்க இருந்து பார்த்தீங்கன்னா சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ், லாஜிக்கல் டிரைவ், எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷன்ஸ். ஸோ இதுதான் இந்த எம்பிஆர். ஓகேவா? ஸோ இந்த எம்பிஆருக்குள்ள என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, திஸ் எம்பிஆர் கண்டெய்ன்ஸ் த கோட் தட் லோட்ஸ் தி ரெஸ்ட் ஆஃப் தி ஓஎஸ் நோன் அஸ் பூட் லோடர். ஓகேவா? பூட் லோடர் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, சாரி கேஸ். ஸோ இந்த எம்பிஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் கோட் மாதிரி இருக்கும். அதாவது இங்க இருக்கும் பாருங்க. ஸோ OX55 இது ஒரு ஃபிசிக்கல் கோட் மாதிரி. ஸோ இது வந்துட்டு உள்ள வந்துட்டு ரன் பண்ணும். ஸோ அததான் வந்துட்டு பூட் லோடர் அப்படின்னுவாங்க. ஸோ அதான் இங்க சொல்லியிருப்பேன். இது ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் கோட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் கோட் இருக்கும் அந்த எம்பிஆருக்குள்ள. அது ரன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ரன் ஆகிற ப்ராசஸ் தான் பூட் லோடர் அப்படின்னுவாங்க. ஸோ த எம்பிஆர் கண்டெய்ன்ஸ் த கோட் தட் லோட்ஸ் தி ரெஸ்ட் ஆஃப் தி ஓஎஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயாஸ் தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது கைஸ். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு கோட் வந்துட்டு ரன் ஆகுது. அண்ட் தென் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த விபிஆர் அந்த மாஸ்டர் பூட் ரெக்கார்ட். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயாஸ் தான் வந்துட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்குது. இது போய் செக் பண்ணு, இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோட் ரன் பண்ணு அப்படின்றது இதுதான் செக் பண்ணுது. அண்ட் ஃபைனலாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா த பயாஸ் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் தி சிபியூ டு ரன் தி எம்பிஆர் தி எக்ஸிக்யூட்டபிள் கோட். ஸோ இந்த பயாஸ் வந்துட்டு சிபியூ கிட்ட வந்துட்டு சொல்லும், ஓகே இந்த கோடு இந்த எம்பிஆர்ல இருக்க இந்த ஸ்பெசிபிக் கோடை வந்துட்டு எனக்கு ரன் பண்ணு. இந்த கோடு ரன் பண்ணோன்னா வந்துட்டு இந்த கோடை வந்துட்டு ரன் பண்ணு. ஸோ அப்படி ரன் பண்ணோன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஓஎஸ் வந்துட்டு ரன் ஆகும். அதாவது அந்த விண்டோ ஸ்க்ரீன் வந்துட்டு உங்களுக்கு பாப்அப் ஆகும். ஸோ இப்படிதான் வந்துட்டு பேக்எண்ட்ல நடக்குது. ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பவர் பட்டன் ஆன் பண்ணோன்னா ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ்ல வந்துட்டு நம்ம கிட்ட சூப்பர் ரேம் இருக்கு, நல்ல ப்ராசஸர் இருக்கு, 10 செகண்ட்ல லோட் ஆகுது அப்படின்லாம் நினைப்போம். பட் ஸ்டில் பாருங்க எவ்வளோ ப்ராசஸ்க்குள்ள போகுது இந்த போஸ்ட் அப்படின்றது எல்லாமே செக் பண்ணி அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எம்பிஆருக்குள்ள போயிட்டு பயாஸ் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த எம்பிஆருக்குள்ள போயிட்டு இந்த எம்பிஆர் வந்துட்டு ஒரு கோட் ரன் பண்ணி இவ்வளோ நடந்தாதான் இந்த ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ள இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது கைஸ். ஓகேவா? அதான் நான் சொல்ல வரேன். ஸோ ஹோப் யூ கைஸ் யூ would have learned some information from this video. ஸோ அப்படி ஏதாச்சும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிங்கன்னா, அப்படி இல்லை ப்ரோ இது புரியல ப்ரோ அப்படின்னா நீங்கள் என்னோட டிஎம்ல வந்துட்டு இன்ஸ்டா டிஎம் இருக்கு. ஸோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு புரியலன்னா நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் டூ சப்ஸ்கிரைப் கைஸ். தேங்க்யூ.